Dear students, in this session we are going to look question number 4. First question number 4 நான் read பண்றேன். அத கவனிங்க. Form a continuous frequency distribution table for the marks obtained by 30 students in a 10th standard public examination. ஓகேவா? 10th public examல 30 students அவங்களுடைய மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க, ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? இது வந்து ஒரு குரூப் டேட்டா. ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்து அன்குரூப்டு, இது குரூப் டேட்டா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் மேக்ஸிமம் மார்க்ஸ், ஓகேவா, இது ஃபுல்லாகவே மார்க்ஸ் தான். இதில் உள்ள மேக்ஸிமம் மார்க் நம்ம எழுதிடணும். அடுத்து மினிமம் மார்க்ஸ், மேக்ஸிமம் மார்க்கு அண்ட் தென் மினிமம் மார்க் ரெண்டுத்தையும் நம்ம தனியாக எடுத்து எழுதிடணும். ஓகே, ஸோ அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் ஆல்ரெடி நான் சொன்னேன். ரேஞ்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் நம்ம ரேஞ்ச் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பார்த்துருக்கோம். ஸோ அப்பர் லிமிட், அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் அப்படிங்கும்போது 495 மைனஸ் 157. ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 338. ஸோ 338 அப்படிங்கிறது தான் இதோட ரேஞ்ச். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ணோம்னா கவனிங்க. சப்போஸ் if you want to take the class size is 50. ஸோ இதில் கிளாஸ் சைஸ், ஸோ இதை வந்து நம்ம கிளாஸ் இன்டர்வலாக பிரிக்கணும். ஸோ கிளாஸ் இன்டர்வலாக பிரிக்கும்போது ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் சம்திங் அண்ட் எண்ட் ஃப்ரம் சம்திங். ஓகேவா? ஸோ ஒரு குறிப்பிட்ட நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நம்பரில் முடிக்கிறோம். ஸோ இது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸோ இதில் மினிமம் நம்பர் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 157 இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை 50 இன்டர்வலாக நம்ம எடுக்கலாம். சரி, அதனால தான் கொடுத்துருக்கோம். இஃப் யூ வாண்ட் டு டேக் class size is 50, then the number of possible class intervals. ஸோ பாசிபிள் கிளாஸ் இன்டர்வல் எவ்வளோ வரும்? ஸோ நம்ம 50 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸ் சைஸு, ஸோ கிளாஸ் சைஸை நம்ம 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாசிபிள் கிளாஸ் இன்டர்வல்ஸ் எவ்வளோ வரும் எப்படி கண்டுபிடிப்போம்? ரேஞ்ச் டிவைட் பை கிளாஸ் சைஸ். ஸோ ரேஞ்ச் ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ரேஞ்ச் எவ்வளோ? 338 அண்ட் கிளாஸ் சைஸ் நம்ம 50 எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ 50, அதாவது அந்த பிட்வீன் ஸோ 50 இருக்கும். ஸோ 50 எடுத்துக்கும் போது 338 டிவைட் பை 15 போடுவோம். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6.76, அப்ராக்சிமேட்லி 7 இன்டர்வல்ஸ் வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி 7 கிளாஸ் இன்டர்வல்ஸ் இதில் நமக்கு வரணும். சரியா? நமக்கு இதில் வந்து 7 கிளாஸ் இன்டர்வல்ஸ் வரணும். ஸோ வந்துச்சுன்னா நம்ம மேக் பண்ணுற டேபிள் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம 50 எடுத்துக்கிறோமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டேப்லெட் காலம் போடும்போது ஃபஸ்ட்டு காலமில் கிளாஸ் இன்டர்வல்னு எழுதிடுங்க. செகண்ட் காலம் டேலி மார்க் தான். தேர்ட் காலம் தான் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஃபஸ்ட்டு காலம் கிளாஸ் இன்டர்வல். ஸோ கிளாஸ் இன்டர்வல் நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இப்போ மினிமம் வந்து 157 இருக்குது. ஸோ நம்ம 150லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 150லேருந்து 200 வரைக்கும். சரியா? ஸோ 150 to 200 அப்படிங்கும்போது ஸோ 150 நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் 200 எடுத்துக்கூடாது. 200க்குள்ளே 199 வரைக்கும் எடுத்துக்க முடியும். 150லேருந்து 200க்குள்ளே. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் இன்டர்வல் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்க போனோம்னா இதில் எத்தனை அந்த மாதிரி மார்க் இருக்குது அப்படின்னா 150க்கு மேலே 200க்குள்ளே 199 வரைக்கும் எத்தனை மார்க்னா ஒன்லி ஒரு 2 மெம்பர்ஸ் தான் அவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம 2 மெம்பர்ஸும் போது நம்ம டேலி மார்க்கில் 2 வெர்டிகல் லைன் போட்டுருவோம். ஃப்ரீக்வன்சி டேரெக்டாக 2 எழுதிடுவோம். அடுத்து 200லேருந்து 250 வரைக்கும். ஸோ அதாவது மார்க்கு ஸோ 200லேருந்து 250, அதாவது 249 வரைக்கும். 250 எடுத்துக்கூடாது, 249 வரைக்கும் எத்தனை பேர் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த கொடுத்த டேட்டாவில் பார்த்தோம்னா ஒன்லி 3 மெம்பர்ஸ் வராங்க. ஸோ 3 மெம்பர்ஸ் தான் இந்த கேட்டகரி, இந்த ரேஞ்ச், அதாவது 200 இருந்து அந்த 249 வரைக்கும் உள்ள மார்க்கு. ஸோ ஒன்லி 3 மெம்பர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. சரியா? அதனால தான் நம்ம 3 வெர்டிகல் லைன் போட்டிருக்கோம். ஸோ டேரெக்டாக ஃப்ரீக்வன்சி 3 எழுதுவோம். அடுத்து 250லேருந்து 300 வரைக்கும். ஸோ 250லேருந்து 300 வரைக்கும் அந்த ரேஞ்ச். ஸோ மார்க், அந்த ரேஞ்சில் மார்க் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா 6 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ 6 மெம்பர்ஸ் அப்படிங்கும்போது டேலி மார்க்கில் ஃபஸ்ட் நம்ம 4 வெர்டிகல் லைன் போட்டு கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 ஆகிடும். அப்புறம் தென் 1 more வெர்டிகல் லைன் போட்டோம்னா 6 ஆகிடும். ஸோ டேரெக்டாக ஃப்ரீக்வன்சியில் 6 எழுதிடும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? 300லேருந்து 350 அப்படின்னா அந்த 349 வரைக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் எத்தனை பேர் மார்க் எடுத்துருக்காங்கன்னா 5 மெம்பர்ஸ். ஸோ 5 மெம்பர்ஸ் நம்ம டேலி மார்க்கில் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு அண்ட் தென் ஃப்ரீக்வன்சியில் எழுதணும். நெக்ஸ்ட் 350லேருந்து 400, அதாவது 350 ஸ்டார்ட் ஃப்ரம் 350 அண்ட் 399 வரைக்கும். 400 எடுத்துக்கூடாது, 400 மார்க் தான் எடுத்துக்கூடாது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டில் வந்துடும். ஸோ அதனால் எடுத்துக்கூடாது. ஓகே, ஸோ அது மாதிரி எத்தனை பேர் எடுத்துருக்காங்கன்னா 7 பேர் எடுத்துருக்காங்க. ஸோ 7 பேர் 5 ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அடுத்து 2 more வெர்டிகல் லைன் போட்டோம்னா 7 ஆகிடுது. ஸோ டோட்டலாக 7 மெம்பர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இதில் நெக்ஸ்ட் வந்து 400லேருந்து 450னா 449 வரைக்கும். சரியா? ஸோ 400 எவ்வளோ பேர் எடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்லி 4 மெம்பர்ஸ் அவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, அது மாதிரி 4 நம்பர்னா ஃப்ரீக்வன்சியில் போட்டுருவோம். நெக்ஸ்ட் என்ன ஆகுன்னா
ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து 500. ஸோ லாஸ்ட்டு 450லேருந்து 500. ஸோ 450 ஸ்டார்ட் ஆகி 499 அதில் ஃபினிஷ் பண்ணுறது. ஸோ அது வரைக்கும் மார்க் எத்தனை பேர் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஒன்லி 3 மெம்பர்ஸ். ஸோ 3 மெம்பர்ஸ் டேலி மார்க்கில் போட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ரீக்வன்சியில் 3 நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இதில் அடுத்து இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம டோட்டல் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃப்ரீக்வன்சி டோட்டல் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஸோ டோட்டல் வந்து 30 வரணும். 30 வந்தால் தான் நம்ம போட்ட ப்ராப்ளம் கரெக்டு, நம்ம எடுத்த இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் கரெக்டு அப்படின்னு இருக்கும். ஸோ சரியா நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 30 வரும். ஓகேவா? ஸோ இது போல் டோட்டல் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் 3 + 2 5 and 5 + 6 11 and 11 + 5 16 16 + 7 23 23 + 4 27 27 + 3 30. ஓகேவா? 30 வந்துருச்சு. ஸோ அவங்க கொடுத்த 30 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், this session we are going to look question number 5. So question number 5 first read பண்றது கவனிங்க. A paint company asked a group of students about their favorite colors and made a pie chart of their findings. Use the information to answer the following questions. ஸோ இதில் ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க சரியா, கலர் பேசிஸில். ஸோ ஒரு சம் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து கலர் கேட்குறாங்க, யாருக்கு எந்த கலர் பிடிக்கும் அப்படின்னு. ஸோ அது பேசிஸில் பை சார்ட் ஒன்று நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பை சார்ட்டை யூஸ் பண்ணி அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பை சார்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ புக்கில் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 221 இந்த பை சார்ட் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன கலர் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க, அடுத்து ரெட் கலரு, தென் ப்ளூ கலர் அண்ட் தென் க்ரீன் கலர் அண்ட் எல்லோ கலர். ஸோ கொடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பிங்க் கலர். அண்ட் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ரெட் கலர். நெக்ஸ்ட்டு 25 ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் க்ரீன் கலர் வந்து 15%. அட் லாஸ்ட் எல்லோ கலருக்கு வந்து பர்சன்டேஜ் கொடுக்காம ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் கொடுத்துட்டாங்க, நம்பரில் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா கலருக்கும் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு பட் எல்லோ கலருக்கு மட்டும் 50 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்த இந்த பை சார்ட்டை யூஸ் பண்ணி அவங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டோட்டல் பர்சன்டேஜ், அதாவது நமக்கு தெரியும். ஸோ பை சார்ட் அப்படின்னா இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா அதோட டோட்டல் பர்சன்டேஜ் 100 தான். ஸோ 100% தான் நமக்கு ஒவ்வொரு பார்ட்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். ஸோ டோட்டல் பர்சன்டேஜ் 100ன்னு தெரியும். அடுத்து கிவன் காம்போனன்ட்ஸ் பர்சன்டேஜ், ஒவ்வொரு காம்போனண்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 15% கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் 25%, தென் 20% அண்ட் தென் 30%. ஸோ அவங்க கொடுத்த பர்சன்டேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னா 90% வருது, எக்ஸப்ட் அந்த எல்லோ விட்டுட்டு. ஏன்னா எல்லோ வந்து நம்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் எல்லோ கலர் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஸோ இதில் வந்து 90%, எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 90% வந்துடுது. ஸோ அடுத்து இந்த எல்லோ கலர் மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ டோட்டல் இருந்து இந்த 90% சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 10% கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த 10% தான் எல்லோ கலரோட பர்சன்டேஜ். ஸோ இப்போ நமக்கு எல்லாத்தோட பர்சன்டேஜ் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா let the total number of students be x. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு தெரியாது. பட் எல்லோ கலர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க 50 ஸ்டூடெண்ட்ஸ்னு. பட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இந்த 10% ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு 10% ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லோ கலர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க 15 நம்பர், அது வந்து 10% டோட்டல் தான். டோட்டல் வந்து 10% கொஞ்சம் வந்து எல்லோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க 15 கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10% ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு 50. ஸோ அப்படிங்கும்போது நம்ம எப்படி எழுதுவோம், 10% ஆஃப் எக்ஸ். ஸோ 10% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 50. ஸோ வந்து எக்ஸுங்கிறது என்னங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம என்ன பயன்படுத்த பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் மட்டும் தான் பயன்படுத்த பண்ண போகிறோம். ஸோ 10% அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம், 10/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 50. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு நம்ம எதாவது சிம்பிளை பண்ணிக்கலாம். 0 கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குன்னா 1/10 இருக்கும். ஸோ ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது எப்படி இருக்குன்னா அந்த 10 வந்து மல்டிப்ளை ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 10 வந்துடும். ஸோ எக்ஸ் எவ்வளோ வருது, இப்போ 500. இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, 500 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 500. ஓகே, இப்போ தெரிஞ்சிருச்சு இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 500. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்காக போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்ல கவனிங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ரெட் கலர், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ரெட் கலர்னு கேட்டிருக்காங்க. ஸோ சி
the number of percentage of the students like red color. ஸோ நீங்கள் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ ரெட் கலரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ ரெட் கலரில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் கேட்ட கொஸ்டின்ஸ். 20%. எஸ். ஸோ வாட் பர்சன்ட் டைரெக்டாக கேட்டிருக்காங்க, நம்மளால எது நம்ம கேட்கல. ஸோ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ரெட் கலர் கேட்டிருக்காங்க, 20%. நம்ம டைரெக்டாக அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் 20% தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 20%. அடுத்து செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. how many students like green color. ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் கேட்கல, பட் இதில் கொடுத்துருக்கிறது பர்சன்டேஜ் தான். பட் அவங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், how many students like green color அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கொடுத்த பர்சன்டேஜ் வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணணும். சரியா? ஸோ கிவன் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு 15% ஆஃப் எக்ஸ், அதானே? ஸோ 15% ஆஃப் எக்ஸ் டோட்டல் 15%, டோட்டல் வந்து 15% தான் யார், கிரீன் கலர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோட்டல் நமக்கு தெரியும் 500. ஸோ 15 டிவைட் பை 100 இன்ட்டு 500 நம்ம போடும்போது இந்த 0 மேலே 2 0 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ 15 இன்ட்டு 5 இருக்கும். ஸோ 75 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ 75 ஸ்டூடெண்ட்ஸ் தான் க்ரீன் கலர்ஸ் லைக் பண்ணுறாங்க. ஓகேவா? 500ல் 15%ங்கிறது 75, அவ்வளோதான் 75 நம்பர். அவங்க கேட்டது how many students அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக 75 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3க்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 3 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கவனிங்கன்னா, வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக்டு ப்ளூ கலர். ஃப்ராக்ஷனில் கேட்டிருக்காங்க. வாட் ஃப்ராக்ஷன் what fraction of the students like to blue color. ஸோ இதில் கொடுத்துருக்கிற அந்த பர்சன்டேஜை நம்ம ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணணும். சரியா? ஸோ ப்ளூ கலர் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25%. ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் 25% இருக்குது. ஓகே, கன்வெர்ட் இன்ட்டு ஃப்ராக்ஷன், நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம 25 டிவைட் பை 100 போடுறோம். ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணும்போது, ஸோ மேலே வந்து 25ல் 1 டைம்ஸ், கீழே 4 டைம்ஸ், ஸோ 1/4. ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு 1/4. இதுதான் அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. ஸோ கொஸ்டின் நம்பர் 4 என்ன கேட்டிருக்காங்கன்னா, how many students did not like red color. how many students did not like red color. ஸோ ரெட் கலர் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிடிக்கல, ரெட் கலர் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெட் கலர் வந்து யாருக்கு பிடிக்குதுன்னா 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரெட் கலர் பிடிச்சிருக்கு. டிட் நாட் லைக் ரெட் கலர் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா 100 - 20 பிடிச்சிருக்கு. மொத்தம் டோட்டல் வந்து 100. 20% பிடிக்கல, 20% பிடிச்சிருக்கவங்க, ஸோ லைக் பண்ணுறவங்க. ஸோ ரிமைனிங் அப்படின்னா 100 - 20 போடும்போது 80% அவங்க தான் டிட் நாட் லைக். அவங்களுக்கு தான் வந்து ரெட் கலர் they didn't like it. ஓகேவா? அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு 80% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதான். ஸோ 80% இப்போ என்ன பண்ணுவோம், 80% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெட் கலர் பிடிக்கல. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ 80% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது 80 டிவைட் பை 100 இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ 500. ஸோ 500 சப்ஜெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் நம்ம சிம்பிளை பண்ணும்போது 0 கேன்சல் பண்ணிடுறோம். மேலே இப்போ என்ன இருக்குது அப்படின்னா 80 இன்ட்டு 5 இருக்குது. ஸோ 80 இன்ட்டு 5 வந்து 400. ஸோ 400 ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் லைக் ரெட் கலர், அவ்வளோதான். 400 ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் லைக் ரெட் கலர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க கவனிங்க. 5th one. ஸோ how many students like pink or blue. ஸோ how many students like pink or blue. ஸோ pink or blue ஆர் அப்படிங்கும்போது நம்ம ரெண்டுத்தையுமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். சரியா? பிங்க் கலரு அண்ட் ப்ளூ கலரு ரெண்டுத்தையும் ஏதோ ஒன்று மட்டும் கண்டுபிடிக்க கூடாது, ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ பிங்க் கலர் எவ்வளோ எத்தனை பேருக்கு பிடிக்குன்னா 30%. ஸோ 30% தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலருக்கு 25% கொடுக்கும். 25% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பிங்க் ப்ளஸ் ப்ளூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருதுன்னா 30% ப்ளஸ் 25% டோட்டலாக 55% வருது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து 55% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிங்க் அண்ட் ப்ளூ பிடிக்குன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ 55% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதில் நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 55 டிவைட் பை 100 இன்ட்டு 500. ஓகேவா? ஸோ 0 கேன்சல் பண்ணிட்டு 55 இன்ட்டு 5 நம்ம போடும்போது 275 வருது. ஸோ 275 ஸ்டூடெண்ட்ஸு லைக் பிங்க் அண்ட் ப்ளூ. ஸோ பிங்க் அண்ட் ப்ளூ வந்து 275 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6. ஸோ கொஸ்டின் நம்பர் 6 என்ன அப்படின்னா, how many students were asked about their favorite colors. how many students டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்டு இந்த கொஸ்டின் கேட்டாங்க. அதனால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு 500. தட்ஸ் ஆல்.